ஐயோ ஐயோ சத்தியமா ஒன்றும் புரியல. இன்னும் செலவுப்பட்டு சத்தியமா புரியல. தாண்டி எடுக்கின்றீங்க. வெல்கம் பேக் டு மலையாள. வெல்கம் பேக். ஐடி நன்றாக இருக்கிறது. தமிழை கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஆரம்ப கட்டங்களை 10 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. அவர்கள் கால் பண்ணி என்னோட பொங்கல்களும் வந்து மிகவும் குறைவாக இருப்பதாக மிகவும் வருத்தப்பட்டார். அதனால திரும்பவும் ஆரம்ப கட்டங்களை 10 ரூபாய் மிகவும் வைத்திருக்கிறோம். 9 ரூபாய் கேட் மனோஜ் அவர்கள் 9 ரூபாய்க்கு கேட்டுக்கிறார். மிகவும் பாராட்டுகிறோம். வீரண்ட மைக் அவர் மைக் ஒருத்த கிளம்பி ஒரு வேலை கொடுங்க. அளவுன்னா புண்ட பூஜி மோன எம்மால போட்டு எழுத எவ்வளவு வீர மைக்கு இல்ல பேசுறியா பூஜி மோன சுண்ட காயலி பத்து திரும்பவன பார்த்தா வீடு உண்ட மைக் அவங்க அம்மா ஓக்குற மைக்கு நான் டென்ஷன் பாத்துருந்தேன். உங்க அம்மா கிளம்பி வாழ கொடுங்க வாங்கி விட்டுரு ஓகேவா. தேயில் சைட்ல வச்சு ராஜா தேயில் சைட்ல போய் பார்த்துருங்க சார். கான்ஸ்ல உட்காருங்க ஓகேவா. கான்ஸ்ல கிளப்பி உட்காருங்க. கான்ஃபரன்ஸ் போடுவீங்களே கான்சி போட்டு பேசுவீங்களாமே போங்க. கான்சி கிளப்பி கொடுப்பாங்க வாங்கிடுவாங்க. இந்த ஒருத்தவங்க ஓடுவாங்கல்ல கூட்டி போன ஆச்சு பிடிக்கிறாரு இந்த தாயலி பத்த திரும்பவன என்னெல்லாம் சுட்டுங்களா அப்பதான் எல்லாத்தையும் கேட்க முடியும். கரெக்ட். கம்ப்யூட்டர் வாங்க காசு மிகவும் தாழ்மையான ஐடி கேட்டுக்கொண்டார். ஒருத்தர் எல்லாத்தையும் ஒன்னா ஒருத்தர் சூழ்நிலைக்கும் என்று கேட்டுக்கொண்டார். மீண்டும் ஓகே ஆரம்ப கட்டங்களை மீண்டும் 10 ரூபாய் ஆரம்பிச்சோம். இது ஒன்னா ரொம்ப அடி விலையும் கேட்கணும் ஓகேவா. பெண்ணோட பொண்ணு கொண்ட வந்து ரொம்ப அடி வேலை கேட்குறீங்க. அதனால வந்து அவ்வளவு கம்மியெல்லாம் தர முடியாது. ஏன்னா பில்லே கால் பண்ணி கேட்டாங்க இவ்வளவு கம்மியெல்லாம் சத்தியமா என் பொண்ணு வந்து நல்லா இருக்கும் செம்ம ஐட்டம் அது. ஆமா ரொம்ப கம்மியா இருக்கும் ஐட்டம். காயெல்லாம் செம்மையா இருக்கும். பட் நீங்க 30 பைசாக்கெல்லாம் வந்து லாய்க் ஆகலாம் சத்தியமா எதிர்பார்க்கல. இன்னும் கொஞ்சம் அதிகமாக தருங்க அப்படின்னு கேட்டாரு. மீண்டும் ஆரம்பிக்கப்படுவது ஆரம்ப கட்டங்களில் 10 ரூபாய் பிரின்ஸ் அவர்கள் 9 ரூபாய் கேட்டுகிறார். மீண்டும் கேளுமாறு தாங்கி கேட்டுகிறோம். ஆரம்ப கட்டங்களில் 10 இப்போது 9 ஏழாம் கேட்பவர்கள் கேட்கலாம். 9 1 தரம் 9 2 தரம் பாருங்க. ஐயோ 8 ரூபாய் கண்டிப்பா கேட்கணும். இதெல்லாம் ஓகேவா கேட்கணும். மஸ்ட் யூ பி ஏ பிரிஸ்டன் யா சார். இந்த ஐடியா பார்த்தா ஸ்லம்ப் பண்ற மாதிரி தான் இருக்குது. நீங்க ஸ்லம்ப் இல்லையா சார்? எனக்கு டிஎன்சி போனா டாபிக் பேசுவாங்க எல்லாத்தையும் பேசிருந்தாங்க. நான் வந்து ஒன்னு கான்சில பேசுவேன் மற்ற கிளம்பி வச்சாங்க. ஏன்னா அப்படியே பேசுவீங்கன்றா நான் என்ன பண்ணேன். கூதி மோனுங்களா இந்த காயில பட்ட திருமோனுங்களா எப்படியா மோனு பெண்ணா புண்ணியம் உங்க அம்மா பூஜையை போட்டு கொளுத்த ராஜா தீப்பெட்டியை வச்சு கொளுத்த அந்த சின்ன படம் போட்ட தீப்பெட்டி வச்சு கொளுத்த உங்க அம்மா புண்டியம் தாயலி பட்ட திருமோனு அன்னைக்குன்னா ஒரு பெரிய புண்டியம் ஆக்ட் பண்ணா ஒரு பெரிய புண்டியம் தாயலி பட்ட திருமோனு உங்க அம்மா பூஜை அதிக நல்லா இருக்கும். அதுக்குள்ள தேவை அது போட்டு விடு ஓகேவா. ரொம்ப டைட்டா இருந்தது. இப்ப பரவாயில்ல நினைக்கிறேன். தினமலை வந்து நல்லா ஓய்ச்சிருக்காரு. அதனால கொஞ்சம் நிமிஷம் இருக்குது. ஜிவிக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு வந்து நீங்க தடவிடுமாறு நீங்க தாமிடம் கேட்டுக்கொள்கிறோம். வரான தாமிடம் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தாயலி மோன திருப்பி தூம ஒரு ஆளாம் இது வந்து ஒரு பூட்டஸ்டாரா அங்க சூப்பர் மூணு சைட்ல உட்காரணுமா. ஒரு சூப்பர் வச்சு சைட்ல உட்காரணுமா. அவர் மனுஷன் இருப்பாங்க டைப் இந்த எப்பவுமே ரூம்ல வந்து 2 ஐடி போட்டு உட்கார்ந்து இருப்பான். தெரியுதா யாஹூ ஸ்டார்ட் பண்ண டைம்ல 20 நாள் எனக்கு தெரியுதா. நம்ம ஐடியெல்லாம் மாதிரியா இருக்கும் ஓகேவா. செல்லக்குட்டி ஒரு மாதிரியா இருக்கும் நம்ம ஐடியெல்லாம். எப்பவுமே இல்லையா ஒரே ஐடியில மட்டும் உட்காந்துருப்பாங்க மட்டும் நினைவாதீங்க ஓகேவா. இந்த தாயலி பட்ட திரும்பவன யாகுல அந்த கேம்லாம் வச்சிருக்கான் தெரியுமா. அந்த ஆக்டிவிட்டிஸ் சொல்லிட்டு செஸ் கேமு அந்த பூல் கேமு அது எனக்கு ஒண்ணுன்னா அந்த பொருள் அது
ஆகிற மாதிரி யாரு வந்து அந்த அந்த குச்சியை வச்சு கூதுல சொருகுறாங்களோ அவங்க வந்து பிரைஸ் தரலாம். சத்தியமா அது ஒரு நல்ல கேமா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சூப்பரா இருக்கும். அதுக்குள்ள கேக் எடுத்துட்டீங்கன்னா வெரி குட். மன தூரத்துல மிகவும் பாராட்டுகிறேன். அவரோட கேஸ்ட் கட்சி அவர் ஹிந்துவா முஸ்லீமா சூப்பர் சூப்பர் சூப்பர். கேடி போட்ட நல்லவங்களுக்கு நல்ல உள்ளங்களுக்கு தாமியோட நன்றி நன்றி. மீண்டும் ஸ்டார்ட் பண்ணப்படுகிறது. கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுது. வா இது நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும் ராய்காக்கா அவர்களே? நெக்ஸ்ட் கேம் வந்து திருப்பிடப்படுகிறது அனகொண்டா அவர்களுக்கு. அனகொண்டா அவர்களுக்கு பூல் இருக்குதா இல்ல? இது ஒரு கான்செப்ட். இது வந்து சாலமன் பாப்பையா வைத்து பட்டியமன்றம் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். என் மூடு மாட்டாதடா சார் யாரின் பாஸ்டிங் இந்த மாதிரி ஒரு யூஸ் பண்ண அவர்களுக்கு அதான் சொல்றேன். நீ அவனை திட்டுடா, ஏன்டா பேச்ச மாற்ற. சூப்பர் சூப்பர். நீங்க தான் சார் கம்ப்யூட்டர் வாங்க காசு இல்லை, நீங்க தான் சார் என்ன வந்து டைரக்டா அவனுக்கு கேம் தான் அப்படி சொல்றது வந்து நீங்க தான். ஓகேவா? அப்புறம் அனகொண்டாவுக்கு வந்து பூல் இருக்குதா இல்ல எங்க சாலமன் பாப்பையா வைத்து பட்டியமன்றம் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுவும் சன் டிவியில் மட்டும்தான் ஒளிபரப்ப வேண்டும் என்று கேட்கிறேன். ஓகேவா? சன் டிவியில் மட்டும்தான் போடணும். ஏன்னா சன் டிவி வந்து எனக்கு கொண்டாட க்ளோஸ் பண்ண போறாங்க. லாஸ்ட் ப்ரோக்ராம் வந்து ஒரு கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன்னா எப்படி நல்லாட்டா? அனகோக்கு இல்லையா சத்தியமா இல்ல பார்த்தேன். நீங்க எல்லாம் கேமரா பார்த்தேன். நடுவில் ஒரு கோடு மாதிரி இருந்தது. இன்னும் அனுப்பின அது என்னன்னு தெரியல. நான் அதே ரெண்டு டிஃபரன்ஸ் பார்த்தேன். நான் ட்ரெயிலர் எடுத்து பார்த்தேன். இது வந்து நீட்டா வெளியே தொங்குது. பட் அவன் வந்து ஒரு கோடு மாதிரி உள்ள போச்சு. அது என்னன்னு தெரியல சத்தியமா எனக்கு. அதனாலதான் டவுட்ல எனக்கு. ஆமாமா ஒரு கோடு வந்து உள்ள போச்சு. டேட்ஸ் அவர்கள் மிக கூப்பிடுமாறு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் ராய்காக்கா அவர்கள். ஏன்னா ஏலம் என்பது ஒரு கான்செப்ட் இஸ் given by DX man and he was the first guy used to break Ben and Anaconda Pundai. Can you please call them and super in coffee? கூப்பிடுமாறு இங்கே தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது என்னவென்றால் இந்த கேம் வந்து CH6 தேவைன்றது மிக வருத்தப்படுகிறேன். பெண் புண்டை, அனகொண்டா புண்டை, ஸ்லம் புண்டை, இந்த 3 புண்டையும் கேட்கிறாங்க. செல்வன்ஜி யாரு சார்? நீங்க வந்து மைக் விட்டு போய் லாஸ்ட்ல இந்த லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காரணும். நடுவில் உட்காரது. ஓகேவா? லாஸ்ட்ல சைட்ல உட்காரணும். ஓகேவா? ஒரு சீட் வச்சுதான் உட்காரணும். ஓகேவா? ஓகே. நம்ம தான் இருந்தது ரொம்ப இந்த நல்லவங்க யாருமே இல்லை. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆமா கம்ப்யூட்டர் வாங்க காசு இல்லை வரல. எல்லாருமே கேட்டா பசங்க. அப்புறம் சார் நிறைய இருந்த அவங்க அம்மா வந்து மீன்காரி. அது எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் பேசும்போது ஒரு 10 பேர் பேசினார்னா அதுல வந்து 9 அம்மீன் ஒரு பையன் கூப்பிட்டா அவனே சொல்றேன் நல்லா கேட்டான். எப்படி புண்டை உங்க அம்மா மீன்காரி புண்டை ஸ்லம்மா புண்டை அவன் எத்தனை ஒரு ஐடியா பாத்துட்டீங்களா? அவன் புண்டை மாதிரியே இருக்கும். ஸ்க்ரூ டிரைவர் வேணுமா ராஜா? ஸ்க்ரூ டிரைவர் இருந்தா உனக்கு இந்த தாயலி பத்த திரும்ப அவனை இங்கெல்லாம் இருப்பான். சரிங்களா இருப்பான். ஏன்னா வீரன்ற மைக்கு வந்து அவர்களோட ஐடிதான். அது கேட்டுதான் ஆகணும். யாரது அதான் யாரு அது சார் தானா? யாரு ஐடியாது சொல்றீங்களா? இல்லைன்னா என்னோட சத்தியமா கேவலமான இடம் வந்து என்னோட உஜிடம். ஓகேவா? கிறுக்கு புண்டையா எத்தனை பேர் ரூம்ல இருக்காங்க. 51-39 மைக்கு நம்ம கையில தான் இருக்கு. எந்ததே மைக்கு பிடிச்சி ரூம் போறாங்கன்னு தெரியல. ஐயோ சிச்சி கேம் போடக்கூடாது நினைச்சிருக்கீங்க. சத்தியமா தெரியல. திரும்பி ஓக்கமா சொல்லி எங்களுக்கு சிவம் வந்துள்ளது. எனவே ஆர்டிஎக்ஸை மீண்டும் ஓகே என்று மிகவும் மகிழ்ச்சியோடு பிரித்து கொண்டு நாங்கள் வந்து ஆரம்பிக்கிறோம். ஆர்டிஎக்ஸ் புண்டை வந்து அதெல்லாம் ஒரு ஆளு புண்டையே இல்லை. வந்து 2 மாதம் தான் ஆகிறது. பெண்ணு கிட்ட போல பெண்ணு வந்து அவர் ஐடி ஆக்ட் பண்ணிட்டாரு போல இருக்குது சொல்றாரு. ஆனா ப்ளீஸ் எனக்கு இந்த எது தெரியுமா சொன்னவன் அன்னைக்கு
ஆனா பின்ன இந்த இதுக்குதுன்னா நல்லா இருக்குதுன்னா ஆனா ஆமா நான் கன்னியாகுமரி தான் என் வீடு.